எவனுக்கு பூர்வ புண்ணியம் உள்ளதோ, எவன் உட்பட வேண்டும் என எழுதப்பட்டிருக்கிறதோ, யார் பிறவியை கடக்க வேண்டும் என்று நினைத்து கொள்கின்றானோ, யார் இறைவனை அடைந்திட முயற்சிக்கின்றானோ அவன் தாமாகவே குருவை தேடி வருவான். அவனுக்கு குருவானவர் உடனடியாக குரு உபதேசம் அளிப்பதில்லை. உலக வாழ்க்கை வாழ அனுமதித்து அதில் சுக துக்கங்களையும் லாப நட்டங்களையும் கணக்கு போட வைத்து கடைசியில் எதுவும் மிஞ்சவில்லையே என்று அவன் குழம்புகையில் குரல் கொடுத்தோ வாழ்வில் குறுக்கிட்டோ அழைத்து கொண்டு போதிக்கின்றார். இதற்கு பிராப்தம் வேண்டுமென்கிறது சச்சரிதம். குரு அமைவதற்கல்ல பிராப்தம், குருவை அறிவதற்கே பிராப்தம் தேவை. குருவானவர் ஒருவரை ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறவர். தன்னை சீடன் உணர்ந்து கொள்வானா என ஏக்கத்துடனே அவன் அருகில் எப்போதும் இருப்பவர். கர்ம வினை கஷ்டம் தருகையில் தன்னை நோக்கி கூப்பிடும் பக்தனின் சத்தத்திற்காக காத்திருப்பவர். அவரை தட்டி தடவியாவது தேட வேண்டும். அதுவும் எல்லோருக்கும் அமையாது. யாருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ, யாருக்கு புண்ணிய காலம் தலை தூக்குகின்றதோ அப்படிப்பட்டவரே குருவை அடையாளம் கண்டு வழிபடுகிறார். ஒருவேளை நீங்கள் இதுவரை சாய்பாபாவை சரியாக புரிந்து கொள்ளாதவராக இருந்தால், இந்த புண்ணியமானது வேலை செய்கின்ற நாள் இன்றைக்கு வந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வழிபடுங்கள். உதவிக்காக கூவி அழையுங்கள். விருப்பத்தை தெரிவித்து பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்களது இந்த நிலையை மாற்றி சரியான பாதையில் அழைத்துச் செல்வதோடு மாயையை விலக்கி ஆன்ம நெறியையும் நல்ல விளக்கத்தோடு விளக்கி கூறுவார். இத்தகைய பரமகுருவை நீங்கள் அடைந்திட ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். உங்கள் மனதை கண்ணாடியைப் போல தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் நோக்கமாக நினைப்பவை யாவும் உண்மையான நோக்கமல்ல. அவை நிரந்தரமும் கிடையாது. நிரந்தரமானவை இறைவனின் திருவடிகள். எனவே அவற்றை அடையவும் அறியவும் முயற்சிக்க அவனது அருளை நாட வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் சைராம்.